போட்டுட்டு பிச்சைக்காரனுக்கு 2 ரூபாய் போடுறான். அந்த 1 ரூபாய் காசை அப்படியே அடுக்கி வைப்பாங்க. 10 காசு வச்சா 10 1 ரூபாய் காசு வச்சா எவ்வளவு ஆச்சு? 10 ரூபாய். நிறைய டேபிள் நிறைய அடுக்குவாங்க. ஏன்னா 1 ரூபாய் காசு தான் நிறைய விழும், நிறைய அடுக்குவாங்களாம். இவர் கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? அப்படி கரெக்டா அடிக்கினே வந்துருவாங்க. 1 2 3 அப்ப 10 ரூபாய் எண்ணி டோட்டல் போட்டு பேங்குக்கு அனுப்பிடுவாங்க. இவர் கண்டுபிடிப்புல என்ன கண்டுபிடிச்சாரு? இந்த 10 நாணயம் இருக்கிறது 11 நாணயம். ஒவ்வொரு கணக்குலயும் 1 ரூபாய் எக்ஸ்ட்ரா. இப்ப எத்தனை ரூபாய்? ஒரு 50 கட்டுச்சுன்னா 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா. அந்த காலத்துல 50 ரூபாய் பெரிய காரியம். கேட்கிற காதுல இப்படி திருட்டுத்தனம் நடந்திருக்குது. நீங்க செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? கர்த்தருடைய பணத்தை கையை வச்ச வாழ்க்கை முழுசு சாபம் தான் வரும். ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு விடுதலையே கிடைக்காது. எந்த இடத்துல போய் தேங்காய் உடைச்சாலும் மாங்காய் உடைச்சாலும் மண்டே உடைச்சாலும் விடுதலையே கிடைக்காது. ஆண்டவரே இறங்கி போனா போ அப்படி சொன்னதான். இன்னைக்கு நிறைய பேர் குடும்ப வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லாம, பிள்ளைகள் வாழ்க்கையில எவ்வளவுதான் பணத்தை வாரி வாரி கொடுத்து கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சாலும் 2வது நாள் வீட்டுக்கு வந்துருது. ஏன் தெரியுமா? இப்படி கை வச்சதுனாலதான். எங்கேயோ வழக்கு உண்டு, உனக்கு ஆண்டவருக்கும். ராஜா அட ராஜாத்தி, உனக்கு ஆண்டவருக்கு எங்கேயோ வழக்கு இருக்குதம்மா. நீதி இல்லாத வாழ்க்கை உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. நீ என்னதான் விசுவாசத்தை குறித்து கேட்டாலும் பேசினாலும் பிரசங்கம் பண்ணாலும் அசைக்க முடியாது. அவரோ நீதியான தேவன். கேக்குதா காதுல? பேலிக்ஸ் கொஞ்சம் இந்த பண காசுல கொஞ்சம் ஈக்கு. ஏன்னா இப்ப நான் வாசித்த வசனத்துல அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, மேலும் அவன் பவுலை விடுதலை பண்ணும்படி தனக்கு அவன் பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனாயிருந்தான். அது நிமித்தம் அவன் அநேக நேரம் அவனை அழைத்து அவனோடு பேசினான். பவுலுக்கு உஷார் பாட்டி பிரசங்கம் பண்ணானே தவிர பணம் கொடுக்கல. கை தட்டுங்க இந்த தேவனுக்கு. இன்னைக்கு லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய், 10 லட்சம் ரூபாய் கொடுத்து கூட சீட்டு வாங்கிறாங்க அட்மிஷன்ல. ஹலோ, ஜாக்கிரதையாரு. நீ எல்லாம் விசுவாசியே இல்ல. அப்புறம் வந்து கோயில காட்சி நான் போன உபாச கூட்டத்துக்கு வந்தனா, நான் ஜெபம் பண்ணனாக்கும். ஐயா ஒருத்தர் வந்தாரு, ஜெபம் பண்ணாராக்கும். எங்களுக்கு ஆண்டவர் வேலை கொடுத்தாரு. யார் கொடுத்தா வேலை? பணம் கொடுத்துச்சு, ஆண்டவர் கொடுக்கல. நீதியை குறித்தும் போதுமா? இன்னும் கொஞ்சம் போடுவா, போதுமா? அடுத்தது என்ன சொல்லுது வேதம்? அவன் இச்சை அடக்கத்தை குறித்து. அப்பா மோகன் சிங் அடுத்த முறை கூப்பிடாதீங்க பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. பரவாயில்ல, அவர் கூப்பிடலனா கூட பேலிக்ஸ் கூப்பிடுவாரு. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏன்னா அவனுக்கு விடுதலை வேணும்னா பவுல் தான் பிரசங்கம் பண்ணனா. சொல்லுங்க ஆமென். நீ பரலோகத்துக்கு போனா இப்படிப்பட்ட செய்தியை கேட்டுதான் ஆகணும். வேற வழி இல்ல. மருந்து போடுற டாக்டர் நல்லவன் இல்லவன், கீரி எடுக்கிற டாக்டர் தான் நல்லவன். ஆமென் ஆமென். 2 முறை சொன்னீங்க, 1 முறை சொன்னா நல்லா இருக்காரா? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவன் நீதி மாத்திரம் பேசல, இச்சை அடக்கம். அவன் பிகில்லாடி பிரசங்க. அவனுக்குள்ள ஒரு தெய்வீக வெளிப்பாடு. ஏன் தெரியுமா? பவுல் ஒரு தரிசனத்துக்குரிய மனுஷன். என்ன பேசணும்னு அவனுக்கு தெரியும். அவன் பேசின 2 வார்த்தை போட்டு சும்மா கசாப் கடையில வெட்டின மாதிரி டகால் டகால் வெட்டினான். 1 பெலிக்ஸை வெட்டினான், 2வது துர்சில்லாவை வெட்டினான். ஏன் தெரியுமா? துர்சில்லான் என்று சொன்னால், துர்சில்லா யாருடைய மகள் என்றால் அவள் ஏரோதுடைய மகள். ஏரோது ராஜாவுடைய மகள் துர்சில்லாள். இந்த துர்சில்லாருக்கு முன்னமே திருமணமாகி இருந்தது. அவன் வேறொருவனுடைய மனைவி. பேலிக்ஸ் இப்ப அதிகாரத்துக்குட்பட்டத்துல வந்தவன அவனை தள்ளி விட்டுட்டு அவனை காலி பண்ணிட்டு இவரை தனக்கு மனைவியாக்கி கொண்டான். இங்க மனைவின்னு சொன்னவனே சொந்த மனைவி நினைச்சிடாதுங்க. நிறைய பேர் வேற பொண்டாட்டியை வச்சுக்கிற மனைவின்னு சொல்றான். அதுல இவன் ஒருத்தன் இன்னொருத்த மனைவியை கூப்பிட்டு வச்சுட்டு என் மனைவின்னு சொல்றான். சில பேரு. ஒரு ஊருக்கு போனேன், அவர் சொன்னாரு, ஐயோ நான் இது சபை செக்ரட்டரி, எனக்கு 2 மனைவி. அட பாவி நினைச்சிட்டேன். சபையில கண்காணியான இருக்கணும்னா கூட எப்படி இருக்கணும்னு எழுதி இருக்குது. இன்னும் கொஞ்சம் பேச விட்டுறாதீங்க, வாய் ரொம்ப வலிக்குது.
அப்படியே போட்டிக்கிட்டே போவேன் மேல் லெவல் வரைக்கும். ஹலோ, இச்சையடக்கம், இச்சையடக்கம். நீ காலையில பத்திரிக்கை திறந்து வாசிச்சு, நான் பைபிளும் வாசிப்பேன் பத்திரிக்கையும் வாசிப்பேன். சில பேர் பைபிளும் வாசிக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டீங்களா? பத்திரிக்கையும் வாசிக்க மாட்டாங்க, எதுவும் தெரியாது அவனுக்கு. பத்திரிக்கை திறந்தேன், கடைசி பக்கத்துல போட்டு இருந்துச்சு, 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனோடு ஓரின சேர்க்கை வாதியாரு மாட்டிக்கொண்டாரு. அவர் பேரு வெளியே சொல்ல மாட்டேன், கிறிஸ்தவ பேரு. அசிங்கமா இருந்துச்சு படிச்சு. மூஞ்சி ஒரு போட்டா வேற போட்டு பாத்தீங்களா? நீ ரட்சிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இச்சையில அடக்கம் இல்லைன்னா வாழ்க்கை என்னப்பா வாழ்க்கை? இன்னைக்கு தேவஜனமே, சபையில இருக்கிற தேவஜனமே, உன்னை மாத்தட்டி நான் கிறிஸ்தவனாக்கம் அப்படி சொல்றிய, ஆண்டவர் இதுக்கு விரோதமாய் நிற்கிறார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை கர்த்தர் கட்டி எழுப்புவார். அப்படியா? ஆமா, அதான் வருது எல்லா வியாதியும். சாக்கடையா இது அடைச்சிக்குது. சில பேர் சொல்றாங்க அடைச்சிக்கிட்டு 3 இடத்துல அடைச்சிக்கிட்டு குத்துக்குப்பா. சாக்கடையாவது குத்துலாம், முள்ளங்க மூங்கில் வத்திய வச்சு. இதை எங்க வச்சு குத்துறது? சேர்த்து வச்ச பணத்தை எல்லாம் எடுத்து அவங்களை கொடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கு. ஏன் அடைப்பு? தேவன் இருக்கிற இடத்துல வேதம் சொல்லுகிறது, God says you should have a control over your body. உனக்கு இச்சையின் மேல ஒரு அடக்கம் வேண்டாம். இச்சை வரும், வரும் தான், பசி எடுக்கிற மாதிரி வரும் தான். கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாச மார்க்கத்தார் அதை மேற்கொள்வார்கள். வேதம் சொல்லுது, கலாத்தியர் 5:24, கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில வைத்து ஆணி, ஆமா செவுத்துல அடிக்கிற மாதிரி சிலுவையில் வச்சு அடி. எதை அடிக்கணும்? எதை அடிக்கணும்? நம்முடைய ஆசை இச்சைகளை. பாக்குறதெல்லாம் அழகா தான் இருக்கும், எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? பாக்குறதெல்லாம் அழகா தான் இருக்கும், எல்லாத்தையும் வாங்கி வீட்டுல வச்சுக்க முடியுமா? சொல்லுங்க. தேவன் உண்டாக்குனது எது நல்லா இல்ல? நாய் கூட தான் அழகா இருக்கு, கழுத கூட தான் அழகா இருக்கு, பன்றிக்குட்டி கூட தான் அழகா இருக்கு. அதையும் தான் கூட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிறது. சொல்ல மாட்டீங்களா? பேசுங்க. இச்சையடக்கம். பவுல் பேசுகிறான், அவன் வாயை திறந்து விட்டாங்க, அவ்வளவுதான். எல்லாம் ஓடுது ரீல். இப்போ கதை கதையா இச்சையடக்கம். 1-2 வார்த்தையிலேயே எத்தனை ஆவியானவர் போடுறாரு பாருங்க. பரலோகத்துக்கு போனோன்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்கன்னு கேட்டா, ஒரு கை இல்லாம விரலோடு ஏஞ்சுக்கும் மேல. இச்சை அடக்கம் இல்லாம போக மாட்டாங்க, போக முடியாது, முடியாது. சொல்லுங்க, முடியாது. இச்சை அடக்கம் நமக்கு அவசியம். இது என்ன செய்யணும்? நம்ம தான் அடக்கணும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் நீ அடங்கி இருப்பாயானால் இவையெல்லாம் உனக்கு அடங்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதுசா ஒருத்தர் கல்யாணம் ஆச்சு. அவங்க கிட்ட பேசினேன், என்னப்பா உன் மனைவி புதுசா கல்யாணம் ஆயிருக்க, அவ சமைச்சு நீ சாப்பிட்டிருக்கியா? இன்னும் சாப்பிடலங்க. அப்படியா, எப்பதான் சாப்பிட போற அப்படின்னு கேட்டேன். இல்ல இல்ல, நீ வேற வழி இல்லையே சாப்பிடணும் அப்படின்னா. எப்படி சாப்பிடுற மாதிரி செவியம்மா அப்படின்னு அவரை கேட்டேன். அந்த பிள்ளையை கேட்டேன். அவன் செஞ்சிருவேன், சாப்பிட்டுருவாரா அப்படின்னு கேட்டேன். வேற வழி? சாப்பிட்டுதான் ஆகணும், வேற வழி அப்படின்னு சொன்னான். வேற வழியே இல்ல. கரெக்டா சொல்றீங்க பாருங்க, தின்னுதான் ஆகணும்.
இல்லைன்னா என்ன செய்வேன்னு கேட்டேன். அவரே செஞ்சுக்க சொல்லுவேன். அடுத்து போட்டு அவரே செய்ய. உனக்கு தெரியுது இல்ல புருஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுன்னு. அப்ப ஏன் இச்சையை மாத்திரம் கண்ட்ரோல் பண்ண மாட்டேன்? பஸ் ஸ்டாண்ட் வந்தா சொல்றாங்க கண்ணு திரும்பிடுதான். பஸ் ஸ்டாண்ட் வந்தா ரோட்ல நல்லாதான் நடந்து போனேன். ஒரு கடை வந்தவன திடீர்னு பளிச்சு பளிச்சு கூப்பிடுதான். ஏன் கண்ட்ரோல் இல்ல? கிறிஸ்து இயேசு உள்ளே வந்தார்னா உன்னை ஆளுகை செய்வார். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பாலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பாலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, என் இதய பலகையிலே எழுதிடும் உம் வார்த்தை, என் இதய பலகையிலே எழுதிடும் உம் வார்த்தை. மையாரல்ல உம் ஆவியாரே, மையாரல்ல உம் ஆவியாரே, எழுதிடுமே ஏங்குகிறே, எழுதிடுமே ஏங்குகிறே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பாலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பாலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, பாருங்க. ஆற்றலானவரே, அவர்கிட்ட பேசுங்க. ஆவியானவரே, ஆற்றலானவரே, நம்ம ஆளுகை செய்யணும். ஆவியானவர் சொத்து சொல்லுங்களா? அல்லேலூயா. அவருக்கு நம்ம கொடுக்கணும். அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர். கேக்குற காதல சில பேரு கன்வென்ஷன்ல எல்லாம் நடப்பாங்க. அபிஷேக கூட்டம்னா சிரிப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க, தூரம் போய் நின்னுக்குவாங்க. தூரமே நில்லு, வாழ்க்கை புள்ள தூரம் தான் நிப்பேன். அவர் உங்ககிட்டயே வரமற்றார். ஆவியானவர் வேணுமா? அவர் தான் உன்னை கண்ட்ரோல் பண்ணுவார். சொல்லுங்களா? என்ன பண்ணுவாரு? நம்மளை கண்ட்ரோல் பண்றவர் அவர் தான். சோதரம் சொல்லுங்க. பார்க்காதே, பேசாதே, தொடாதே, எடுக்காதே, வைக்காதே, நிக்காதே, ஓடாதே, எல்லாம் சொல்லுவார் அவர் தான். இன்னைக்கு நிறைய பேர் அவர் இல்லாததான் ஓட்டம் ஓட்டமா ஓடி கீழே விழுந்து கிடக்குறாங்க. உன்னுடைய வாழ்க்கையில நீதி வேணுமா? இச்சை அடக்கம் வேணுமா? ஆவியானவர் வேணும். சோத்திரம் சொல்லுவீங்களா? நம்முடைய சபையில தான் முதல்ல எழுதி வச்சிருக்காரு. பல ஆண்டுகள், நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே எழுதி வச்சிருக்கிற ஜெப குறிப்பை பாத்தீங்களா? பரிசுத்த ஆவியானவர் அப்படி எழுதியிருக்கு. பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். நம்முடைய விசுவாச பிரமாணத்துல என்ன சொல்றோம்? சொல்லி பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். நீசின் விசுவாச பிரமாணத்தை எடுத்து பாருங்க, அதுலயும் ஆவியானவர் எழுதப்பட்டிருக்கு. இந்த ஆசீர்வாதத்தை எடுத்து பாருங்க, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். சோத்திரம் சொல்லுங்க. ஏன் அப்படி சொல்லிருக்காங்க? ரெண்டு பேரும் நிறுத்திருக்கலாம்ல. வெள்ளக்காரன் எழுதும் போதும் அப்படித்தான் எடுத்திருக்காங்க.
அது தமிழ்ல மொழிபெயர்த்து எழுதும் போது அழகா எழுதியிருக்காங்க. Without the Holy Spirit, no control. Hello, கேக்குதா? சொல்லுங்க, கேக்குதா? கேக்குதா? ஆமா. இந்த 3 பேர்ல ஒருத்தரை விட்டாலும் ஆபத்து தான். அவங்க 3 பேர் செய்ய வேண்டிய வேலையை அவங்க செய்வாங்க. அவங்க ஸ்பேஸ் நியூட்ரல், சொல்லுங்க சர்க்கியூட்டா, எர்த். இந்த 3 இல்லைன்னா அப்புறம் டெத். If there is no earth, then there is death. நீ நிறைய பேர் டெத்ல கிடக்குறான். Because no earth. எங்கேயோ ஷார்ட் ஆங்கிடுச்சு. ஷார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள இருந்தால் இதெல்லாம் இடிச்சு நிறுத்திடுவார். வேண்டாம். வேதம் சொல்லுது, அவன் நீதியை குறித்து பேசினான், இச்சை அடக்கத்தை குறித்து பேசினான். இன்னொன்னு, இனி வரும். எத்தனை பேருக்கு நியாய தீர்ப்பு ஒண்ணு உண்டுன்னு தெரியும்? நம்மளே தீர்ப்பு பண்ணிடுறோம் சில இடத்துல. நான் சொல்றதுதான் தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்றதுதான் ஆமா. நீ யாருக்கெல்லாம் தீர்ப்பு பண்ணு, நம்மள தீர்ப்பு பண்ற ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமா சொல்றீங்களா? ஆமா சொல்றீங்களா? ஆமா, நியாய தீர்ப்பு உண்டு. இந்த நியாய தீர்ப்புக்கு நம்ம தப்பித்துக் கொள்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருந்தாதான் உதவி செய்வாரு. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். யாரு தேவ பக்தி? அப்போ ஊதுபத்தி வச்சிருக்கிறவங்க எல்லாம் என்ன கதை? இன்னைக்கு தேவ பக்தி இல்லாததுனால ஊதுபத்தி வச்சுட்டு சுத்துறான். நானு மற்றவங்கள சொல்லல, உங்களை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ ரோட்ல இருக்கிறவங்க புறஜாதியார் பேச, நான் அதுக்கு வரல, அவங்கள பத்தி பேசுறதுக்கு நான் வரல. இங்க நம்ம சுத்திட்டு இருக்காங்க. அப்பா படத்து முன்னால, அம்மா படத்து முன்னால, தாத்தா படத்து முன்னால. ஊதுபத்தி இல்லப்பா, தேவ பக்தி. சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் வந்தால் நியாய தீர்ப்பு ஒண்ணு வருது. ஞாபகத்துக்கு எனக்கு என் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு வாதிப்பு இருந்துச்சுன்னு சொன்னேன். அந்த வாதிப்பு எதுக்கு? அந்த காசை நான் திருப்பி கொடுக்கலன்னா இவன் என்ன கேட்டுக்க போறது இல்லை. ஏன்னா அவன் கணக்கிலே இல்ல. அவனை பொறுத்த வரைக்கும் அவன் கரெக்டா கொடுத்துட்டேன்னு நினைச்சிட்டாரு. ஆனா அன்னைக்கு தேவன சிங்காசனத்துக்கு முன்னால நான் நிற்கும் போது வெக்கப்படணும். பரலோகத்துக்குள்ள போக முடியாது. அங்க போய் இயேசுவே என்ன மன்னிய ரட்சியன்னு சொல்ல முடியாது. முடிஞ்சு போச்சு உன் வாழ்க்கை. இந்த உலகத்துல செத்து போயிட்ட பிறகு மன்னிப்பு கிடையாது. உன் உலகத்துல எங்க வாழ்க்கை முடிஞ்ச பிறகு மன்னிப்பு கிடையாது. நிறைய பேரு சூசைட் பண்ணிக்கலாம், தற்கொலை பண்ணிக்கலாம், எல்லாம் முடிஞ்சிட்டு முடியலப்பா. அங்கதான் வேதனையே ஆரம்பிக்குது. இந்த உலகத்துல நீ வாழும்போது எல்லாத்தையும் தேவனிடத்துல சரி செய்து கொள்ளலாம். அத்த உலகத்துக்கு நீ விடுதலையோடு போய் சேரலாம். நியாய தீர்ப்பு உண்டு. யாரா இருந்தாலும் சரி, பிரசங்கம் பண்ற எனக்கும் தீர்ப்பு உண்டு, ஐயாவுக்கும் உண்டு, பிஷப் ஐயாவுக்கு உண்டு, ஏரியா பாஸ்டருக்கு உண்டு, ஏரியா சேர்மனுக்கு உண்டு, எந்த ஓலையாக்காரனா இருந்தாலும் சரி. சபையில குட் ஃப்ரைடே அன்னைக்கு பேசுற 7 வார்த்தையை பேசுறவங்களுக்கு உண்டு, பேசாதவங்களுக்கு உண்டு. Everybody has to stand before the Lord on the judgment day. நியாய தீர்ப்பு நாள்ல தேவனுக்கு முன்னால நிற்கணும். வேதம் சொல்லுது 2 பேதுரு 2:4, பாவம் செய்த தூதர்களை தேவன் அந்தகார சங்கிலினால கட்டி வச்சிருக்கிறாரா? தூதனையே கட்டி வச்சிருந்தா உன்னை என்னைய விட்டுருவாரா? விட்டுருவாரா? ஒரு நாள் விடமாட்டாரு. அவரிடத்துல கொஞ்சமே அநீதி இல்லை. யார் அவருக்கு முந்தி கொடுத்தான் தப்பிச்சுக்கிறதுக்கு? யார் அவருக்கு லட்சம் கொடுக்க முடியாது? நியாய தீர்ப்பு உண்டு பிரியமானவர்களே. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நம்முடைய தலைமையில வந்து விழும். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நம்ம மேல வந்து விழும். அங்கதான் வேதம் திட்டமா சொல்லுது, நியாய தீர்ப்பு. ஐயோ, அந்த ஒரு பயங்கரமான நாளுக்கு நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்வதற்கு தான் தேவன் இப்படிப்பட்ட நாட்களை வைத்திருக்கிறார். சோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த நியாய தீர்ப்பு 1 பேதுரு 4:17 வாசித்தீங்கன்னா, இந்த நியாய தீர்ப்பு முந்தி தேவனுடைய வீட்டிலே தொடங்குதான். எங்க தொடங்குது? தேவனுடைய வீட்டுனா எது? இந்த ஆலயம் உண்டு, இந்த ஆலயம் உண்டு. ஐயா, நம்மளும் ஆலயம் தானே. தேவனுடைய ஆலயம் சொல்றோம்ல, ரட்சிக்கப்பட்ட ஆலயம், சுத்திகரிக்கப்பட்ட ஆலயம். நியாய தீர்ப்பு எங்க தொடங்குது? நம்முடைய ஆலயத்துல. என்ன ஒம்புக்கும் போயிட்டு வராதுங்க சபை சபைன்னு சொல்லிட்டு. நான் நம்மள பேசுறேன், ரைட்டா? நமக்குள்ளதான் ஆலயமாகிய நமக்குள்ளே நியாய தீர்ப்பு தொடங்குது. இப்ப இந்த நியாய தீர்ப்பு இங்க தொடங்குது. அப்ப கத்துச்சு அந்த வசனத்து பின்னால வார்த்தை பாத்தீங்கன்னா, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவிகளும் மற்றவர்கள் எங்க போவார். இப்ப நீதிமானே ரட்சிக்கப்படுறது அரிதான். எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா? ஜான் பனியன் என்ற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் இருந்தார். அந்த காலத்துல எல்லாம், என்னுடைய தகப்பனார் காலத்துல அவங்க சொல்லுவாங்க, ரொம்ப மெச்சி பேசுகிற ஒரு ஊழியக்காரர் ஜான் பனியன். மோட்ச பிரயாணம் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினவர். இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவர் ரொம்ப தெரியாது. மோட்ச பிரயாணம் என்ற ஒரு புத்தகம் எழுதினார். அது பரலோகத்தினுடைய தரிசனத்தை பார்த்துவிட்டு எப்படி பரலோகத்துக்கு போக முடியும், எப்படி பாரத்தோடு போகணும், எப்படி போனா எப்படி விடுதலை கிடைக்கும், பாரம் இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது, இதெல்லாம் அழகா எழுதியிருக்கிறாரு. அவருடைய புத்தகத்துல அவர் எழுதின ஒரு குறிப்பிட்ட காரியம் உண்டு. அது என்னன்னா, அவர் எழுதுறாரு, பரலோகத்துக்குள்ளே ஒரு மனுஷன் போகும்போது 3 ஆச்சரியமான காரியம் காத்திருக்குமா. 3 ஆச்சரியம். அதுல முதலாவது ஆச்சரியம், நான் பரலோகத்துக்குள்ள வந்துட்டேன். என்னது? நான் பரலோகத்துக்குள்ள வந்துட்டேன். ஏன்னா அது எல்லாரும் போக முடியாத இடம். எல்லாரும் பரலோகத்துக்குள்ள காலை நினைச்சுக்கிற மாதிரி எல்லாருக்கும் திறந்து வச்சு இல்ல. அது திறந்து வச்சுக்கிறேன் வாங்க அப்படின்னு இல்ல, எல்லாரும் ஏற முடியாது. சோ அவர் சொல்றாரு, பரலோகத்துக்குள்ள வந்துட்டேனா, பெரிய ஆச்சரியமா இருக்காது. நம்பர் 1. 2வது, அவர் எதிர்பார்த்த ஆட்கள் எல்லாம் பரலோகத்துல இல்லை. நம்ம பெரிய பரிசுத்தமானாக்கும், நம்ம பெரிய நீதிமானாக்கும், நல்லா ஜெபிக்கிறவன், நம்ம பெரிய விசுவாச வீரன் அப்படி அவர் நினைச்சிருக்காருல்ல, நம்ம பெரிய பரிசுத்தமா இவங்கெல்லாம் பரலோகத்துல இருப்பான். நம்ம சில பேரை மனசுல நினைச்சுக்கிறாங்க. அவங்க எல்லாம் பரலோகத்துல போய் தேடி பார்த்தாரா, இல்லையா? பெரிய ஆச்சரியம் அவருக்கு. 3வது ஆச்சரியம், அவர் எதிர்பாராத ஆட்கள் பரலோகத்துக்குள்ள இருந்தாங்க. அப்படின்னா இவெல்லாம் பாவி, துரோகி, குடிகாரன், விபச்சாரம் செஞ்சுட்டு இருந்தவன், இவன் உள்ள வந்துட்டானா. அது எப்படி? பரலோகம் என்ன பாவிகளுக்கா திறந்து வச்சிருக்க? இல்ல, கடைசி நேரத்துல எப்படியோ ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்குள்ள போயிட்டான். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இப்ப பரலோகத்துக்குள்ள போனா லேசான காரியம் இல்லை. அதற்கு ஒரு பெரிய தகுதி வேணும். அப்ப பவுல் பேசுறாரு, பேலிக்ஸே, நீ பெரிய அதிகாரி, யாரு எங்க நீ போனா வர முடியும். ஆனா நான் சொல்ற இடத்துக்கு நீ போக முடியாது. நான் பிரசங்கம் பண்றது பரலோகத்தை குறிச்சு. அங்க போனா நீதியா வாழணும். அங்க போனா பாவம் இல்லாமல் வாழணும். அங்க போனா இச்சை அடக்கத்தோட வாழணும். சோத்திரம் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3 வார்த்தை இருதயத்துல எழுதி வச்சுக்கங்க. கர்த்தர் உங்களை பரலோகத்துக்குள்ள கொண்டு போய் சேர்ப்பாராக. ஆமென் சொல்லுங்க. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களை பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றுவதாக. ஆமென் சொல்லுங்க. ஏச்சு நின்று உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். எல்லாம் ஏச்சு சொல்லுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். Thank you Jesus. இந்த வசனத்தின்படி உங்களை இன்றைக்கு தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும், உங்களை விடுதலையாக்கும். எந்த பாவத்துல இந்த விடுதலை ஆக முடியல, எந்த இச்சை அடக்கத்தின் மேல உங்களுக்கு ஒரு விடுதலை இல்லையோ, அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். சோத்திரம் சொல்லுங்க. நன்றி 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 அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஓ glory to God. சோத்திரம் 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 சோத்திரம். நன்றி நன்றி ஆவியானவரே. சோத்திரம். பிரசனம் 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 அதிகரிச்சுட்டு இருக்குது. நன்றி. அநேகருக்குள்ள இப்பொழுது கிரியைகளை தேவனுடைய வல்லமை செய்கிறதப்பா. கர்த்தருடைய ஆவியானவர்
செய்து கொண்டிருக்கிறார்கள். வாலிபனே, வாலிபனே, தம்பி, தேவனுடைய வல்லமை உனக்குள்ள. நீ அசல்லையா நினைச்சிட்டு இருக்க, நீ கிண்டல் பண்ணி உட்கார்ந்து இருக்க. உன் மனசுக்குள்ள இது என்னடா கூட்டம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. இந்த கூட்டம் வேற யாருக்கு இல்லப்பா, உனக்குதான், உனக்குதான், உனக்குதான். ஒரு நாள் வரும், நீ இதே மாதிரி மேடையில நிற்ப. அன்னைக்கு நீ அவமானத்தோடு சொல்லுவ, ஓ நான் ஒரு நாள் வெட்கப்பட்டேன், நான் அநேகரை அவமானப்படுத்தினேன், ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாருன்னு சொல்லுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ glory, 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 glory.